ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேட் மவுண்டன். இந்த மவுண்டனை பத்தி யார் கேள்விப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவங்களுக்கு இங்க இருக்கிறத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப குழப்புது இல்லையா? இங்க தண்ணிக்கு மேல ஒரு அழகான பிரிட்ஜ் இருக்குது பாருங்க. இத கடந்து போனீங்கன்னா ஒரு அழகான அற்புதமான ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்க. கண்ணா, இதுக்கு பேர் தான் கேட் டவுன். எந்த டவுனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு அற்புதமான சங்கீதம் உங்க காதுக்குள்ள ஒலிக்கும். கேளுங்க. நான் தானே ராஜா, ராஜாதி ராஜா, இந்த ஊருக்குள்ள எனக்கு எல்லாரும் கூஜா. இந்த உலகத்தை ஆள போறவன் நான் தான், அதனால என்கிட்ட போடாத சீந்தா. என் பாட்டுக்கு என்னையே கிடையாது. மியாவ். நான் பார்க்கதானே பரமசாது, ஓவரா பேசினா இருக்காது காது. மியாவ். ஆஹா, இந்த ஊர்ல இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப ஸ்டைலானவன். என்ன சொல்றேன்? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது அந்த விஷயம் தான் சார். சும்மாவா என்ன எல்லாரும் ஆணழகன்னு சொல்றாங்க? இந்த ஆணழகன் நியான் கொஞ்ச நாள்ல ஹீரோ நம்பர் 1 ஆக போறா. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓஹோ, எனக்கே தெரியாம நான் இவ்ளோ ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு இப்பதான் புரியுது. யாரும் சண்டை போடாம பொறுமையா லைன்ல வாங்க, உங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தரேன். ஆஹா, நியாண்டர் வந்துட்டானா? இந்த பொண்ணுங்க எதுக்கு அவன் பின்னாடி போறாங்க? மூஞ்சில முகமடி போட்டா அவன் ஹீரோ ஆயிடுவானா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமே மீன் பிடிக்க போகும்போது தனியா போக கூடாது, புரிஞ்சுதா? சரி, நான் கிளம்புறேன். இந்த உட்டால கடை வேலை அவனால தான் பண்ண முடியுமா? என்னால முடியாதா? இப்ப பாரு எப்படி பறக்கிற கீழே வந்துட்டேனே. பை பை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம். என்ன கொடுமை சார் இது? உங்க அழகுக்கு இப்படி ஒரு சோதனையா? இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மியா மியா சேனல். எங்களோட நியூஸ் எல்லாம் மயமயான்னு இல்லாம தெளிவா தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது நியாண்டர் பத்தி. நம்ம நியாண்டர் இன்னைக்கு 2 பேரை அற்புதமா காப்பாத்தி இருக்காரு. அவர் எப்பவுமே நம்ம ஊருக்கு ஹீரோவா தான் இருந்திருக்காரு. நம்ம நியாண்டர். புட்டா, இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. என்கிட்ட இல்லாதது அந்த பயபுள்ள கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? நம்ம ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியும், சூப்பர் ஹீரோ டாப் டக்கர் எல்லாமே நான் தானே. அப்புறம் ஏன் இப்படி? அதுதான் உண்மைன்னு எனக்கும் தெரியும் சார். நீங்க தான் நியாண்டரை விட கெத்துன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணனும் சார். அதுக்கு நீங்க யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சா கண்டிப்பா உங்களை நம்புவாங்க சார். ஓஹோ, அதுக்கு என்ன பண்ணணும்? கவலைப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல. இருக்கேன்ட்டு எங்க போயிட்டு இருக்க? நண்பர்களே, இவ பார்க்க ரொம்ப சுட்டி மட்டும் இல்ல. நியானுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கிறதுக்கு இவ முழு முயற்சி எடுப்பான். இப்ப அந்த பிரச்சனையை தீர்க்க இவ என்ன பண்றான்னு நாமளும் பார்க்கலாம். இப்ப அவ வந்திருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட பார்க்க. உதவினா இங்கதான் வருவா. என்னாச்சு? ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீதான். எனக்கு உன் உதவி வேணும். நியான் சண்டை போட்ட ஹீரோவாக யாராவது இருக்காங்களா? எதுக்கு அது? அவர் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. யார் கூடயாவது சண்டை போட்டு ஜெயிச்சாதானே ஹீரோ ஆக முடியும்.
என்ன இது வித்தியாசமால நடந்துக்கிற? இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்லையே. அந்த ஜோக்கர் நியான் கூட சேர்ந்ததுல இருந்து பாவம் இப்படி மாறிட்ட போல. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லாம் சொல்லாத. அவர் ஆசைப்பட்டது நடக்க நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் ஹெல்ப் பண்றேன். ஏன் தவளை வெளியே வாய உன்னை கேட்கணும். இதோ வந்துட்டு உனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன். தெரியாத மாதிரி கேட்காத. எல்லாத்தையும் ஒட்டு கேட்டல. ஆமா. நியான் சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆள் நம்ம கிட்ட இருந்தா கொஞ்சம் சொல்ல. ஒருத்தன் இருக்கான் நம்ம ஏரியாலே சுத்திக்கிட்டு இருக்கிற கொடூரமான கேட்பிஷ் தான். அவன் சரியா இருப்பான். அவன் கிட்ட போது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஏய் கான், ஓ இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, அதுக்குள்ள போயிட்டாளா? பரவாயில்லையே, புத்திசாலியான பொண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா அந்த கேட்ஃபிஷ் கூட மோதி ஜெயிச்சுட்டா நான் தான் ஹீரோ இல்லையா? அதை அடிக்கிற அடியில ஒட்டுமொத்த ஊரே என்ன ஹீரோன்னு கொண்டாட போறாங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சார். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஹீரோ தான். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒரு அருமையான ஆக்ஷன் படம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சண்டையில மோதி ஜெயிக்கிறவன் ஹீரோவாக போறான். யாருக்கு தெரியும் ஜெயிக்க போறது நியானா இல்ல அந்த கேட்ஃபிஷ்ஷா? பார்க்கலாம். ஐயோ, இது வேலைக்கே. காலி பண்ணி நீங்க ஹீரோ ஆக வேண்டாமா? கண்டிப்பா ஹீரோ ஆகணும்னு நான் நிக்கிறேன். ஆஹா, உள்ளேயே முக்கிட்டு இருக்காம தில்லு இருந்தா முன்னாடி வந்து நில்லு. வரமாட்டியா? இதோ நான் வரைகிறேன். நீங்க பலசாலின்னு எனக்கு தெரியும் சார். தைரியம் இருந்தா மரியாதையா வெளியே வா. ஒரே அடியில உன்னை எப்படி ஃபிஷ் ஃப்ரை ஆக்குறேன்னு பாரு. ஆஹா, என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சார், உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிட்டு தான் வருவீங்க. போங்க சார். என்ன சார் அதுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? வெறியோட அடிச்சுக்கிட்டு இருக்க, தட்டி கொடுங்க நான் சொல்றேன். ஆஹா, என்ன பண்ற? பேசிட்டு இருக்கீங்களா? இரு. ஏய், நான் உன்னை விட மாட்டேன். இதோ வர இரு. ஆஹா, ஏய், நான் உன்னை முழுங்க விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா ஒரு சூப்பர் ஹீரோ மேலே கை வைப்ப. இப்ப பாரு என்ன பண்றானே. சார் சார், முதல்ல என்ன காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க சார். யாராவது காப்பாத்துங்க. இந்த நேரத்துல காப்பாத்துங்கன்னு யார் தான் இப்படி கத்துறதோ? உன் வேலைதானா? எங்களை காப்பாத்து ப்ளீஸ். ஒழுங்கா அவங்க ரெண்டு பேரும் விட்டுரு. நியாண்டர் பஞ்ச். உங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணும் ஆகல. என்ன விட, உன்னை யாரும் என்ன வந்து காப்பாத்த சொன்னதே? இந்நேரம் அதோட கதையை நான் முடிச்சிருப்பேன். காப்பாத்தலனா காலியா இருப்போம். இந்த மாதிரி நைட் டைம்ல வெளியில வரதெல்லாம் ஆபத்தானதுன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதா? நினைச்சாலே எனக்கு ரொம்ப பப்பிஷமா இருக்கு. போய் நீ வந்து என்ன காப்பாத்திட்டிய. என்ன காப்பாத்த சொல்லி உன்னை யாரையும் வர சொன்னது? சொல்லி யார் வர சொன்னது? காப்பாத்துங்கன்னு கத்துனேன். பயந்துட்டேன் சார். என்னது? ஆபத்துல காப்பாத்துங்கன்னு யாரு கத்துனாலும் அசால்ட்டா வந்து காப்பாத்துவான் இந்த நியாண்டர் கமன். இப்ப தெரிஞ்சிருக்கும் இங்க உண்மையான ஹீரோ யாரு, ஜீரோ யாருன்னு. நியாண்டர் கமன் ஒரு விஷயம் தான் புரியல. மத்தவங்களை காப்பாத்த இந்த பையன் எதுக்காக தன்னோட உயிரை பணைய வைக்கிறான்? குட் மார்னிங். இது உங்களோட மியா மியா டிவி. இப்ப வந்திருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி. நேத்து நைட் நம்ம எனக்கு அடிப்படும் போது கூட வலிக்கிற, இவன் பேசுறது ரொம்ப வலிக்குதே. எப்படி தப்பிக்கிறது? நியாண்டர் வரும்போது இவனும் கேமரா தூக்கிட்டு வந்துறான் போலகுது. முதல்ல இவனை அடிக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடு
சொல்லுங்க சார். எங்க பாரு நியாண்டர், நான் உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம விடவே மாட்டேன். அவனை முடியலன்னா ஏன் சார் முக்குறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? நியாண்டருக்கு இவன் பாடத்தை கத்து கொடுப்பானா இல்ல இவனுக்கு பல பாடங்களை நியாண்டர் கத்து கொடுப்பானா?